இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டத்தில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் அருள் அவர்களை அடிக்க பாய்ந்த திமுகவினர் அமைச்சர் தூண்டுதலால் இது நடந்ததா என்று அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துநாயக்கப்பட்டி கிராமத்தில் பாலப்பட்டி என்கின்ற ஊரில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கு புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டுவதற்காக பூமி பூஜை செய்வதற்கு சென்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள். அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை, பள்ளிக்கூடத்திற்கு கட்டிடம் இல்லை, உடனடியாக அரசு பள்ளிக்கூடத்திற்கு கட்டிடம் கட்டி மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்டு வந்தது. இதற்கு முன்பு அந்த பகுதியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக, இவர்கள் எல்லாம் அந்த மக்கள் கோரிக்கையை உதாசீனப்படுத்திவிட்டு அந்த மக்களுக்கான பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கு நிதி ஒதுக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்குள் வருகின்ற முத்துநாயக்கம்பட்டி கிராமத்தில் இருக்கின்ற பாலப்பட்டி கிராமத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்திற்கு நிதியை பெற்று அங்கே புதிய கட்டிடம், பள்ளிக்கூட கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்ட இன்று சென்றிருக்கிறார். நாளை சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிறது. அதற்குள்ளாக அங்கே பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிவிட வேண்டும். போர்க்கால அடிப்படையில் அந்த வேலை முடிந்து அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் பயின்று கல்வி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அடிக்கல் நாட்ட சென்ற பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் அவர்களை திமுக கரைவேட்டி கட்டியவர்கள் அராஜகத்திலே ஈடுபட்டு தடுத்து நிறுத்த முற்பட்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், திமுக அமைச்சர் வராமல் இங்கே அடிக்கல் நாட்டக்கூடாது, பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது என்று அடாவடித்தனத்தில் திமுகவை சார்ந்தவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். யார் திமுக அமைச்சரை வர வேண்டாம் என்று சொன்னது? பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த யாரும் திமுகவுடைய அமைச்சர்கள் வர வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. திமுகவுடைய அமைச்சராக இருக்கின்ற சேலம் மாவட்டத்தின் அமைச்சராக இருக்கின்ற பணமரந்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்ட பொழுது அந்த அறிக்கைக்கு காட்டமான விளக்கத்தை, அந்த அறிக்கைக்கு காட்டமான மறுப்பை கொடுத்திருந்தார் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் அருள் அவர்களும் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சதாசிவம் அவர்களும். இது பொறுக்க முடியாமல் அதற்காக சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்த திமுகவை சேர்ந்தவர்கள் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் என்கின்ற அந்த அமைச்சர் தூண்டுதலால் அருள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்கலாம் என்று அந்த பகுதியில் பரவலாக பேசப்படுகிறது. ஆகவே இதை காரணம் காட்டி அமைச்சர் வராமல் அடிக்கல் நாட்டக்கூடாது என்று தகராறில் ஈடுபட்டார்கள். அமைச்சரை வர வேண்டாம் என்று யாரும் தடுக்கவில்லை. உண்மையிலேயே அந்த பகுதி மாணவர்கள் படிக்க வேண்டும், அந்த பகுதியில் இருக்கின்ற வசதி இல்லாத ஏழை மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் என்று அக்கறை அந்த அமைச்சர் பணமரந்துப்பட்டி ராஜேந்திரனுக்கோ அல்லது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கோ இருந்திருந்தால் சில நாட்களுக்கு முன்பே தேதி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களையும் அழைத்து அந்த தேதியை அவருக்கும் தகவல் கொடுத்து அங்கே விமர்சையாக அந்த பள்ளிக்கூட கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கலாம். ஆனால் அடிக்கல் நாட்டுவதற்கு திமுகவுடைய அமைச்சர் பணமரந்துப்பட்டி ராஜேந்திரனுக்கும் சரி, கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் சரி சரியான அக்கறை இல்லை. ஆகவே அவர்கள் தொடர்ந்து காலம் தாழ்த்தி கொண்டே வந்தார்கள். காலம் தாழ்த்தி கொண்டே வந்ததால் வேறு வழி இல்லாமல் மாணவர்களுக்கு பள்ளிக்கூட கட்டடம் தேவை என்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பள்ளிக்கூட கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு பூமி பூஜை செய்ய போன பொழுது அங்கே திமுகவை சார்ந்தவர்கள் அந்த இடத்திலே கடுமையாக வாக்குவாதம் செய்து அருள் அவர்களை
தாக்குவதற்கு கூட முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அந்த இடத்திலே பூமி பூஜை நடத்தி அங்கே பள்ளிக்கூட கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனை, இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.